ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கிரிக்கெட் வித் லோகோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 2 மேட்ச் நடந்திருக்கு இன்றைக்கி. டே மேட்ச் ஒன்று, நைட் மேட்ச் ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பஞ்சாப் கிங்ஸ் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. இது வந்து ஒரு ஒன் சைடட் கேம் தான். 2 மேட்சும் ஆக்சுவலாக ஒன் சைடட் கேம் தான். இதில் வந்து விராட் கோலி வந்து நல்லா அடிச்சிருப்பார், 73 நாட் அவுட்டு. ஸோ ஒரு நல்ல இன்னிங்ஸு. நம்ம இன்னிங்ஸ் பஞ்சாப் இன்னிங்ஸ் பார்க்கலாம். 157 for 6 அடிச்சிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரியான் ஷாரியாவும் பிரப்சிம்ரன் சிங்கும் ஒரு நல்ல ஷாட் கொடுத்துருப்பாங்க. பிரியான் ஷாரியாவுக்கு வந்து இனிஷியலாக வந்து அவருக்கு அந்த விட்டு கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் உள்ளதாக போட்டிருப்பாங்க, ஸ்டம்ப் லைனுக்குள்ளே தான் போட்டிருப்பாங்க. அந்த விட்டு கொடுக்காமல் போட்டதுனால ஒரு இனிஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பார், 1 of 5 இருப்பார். ஆனால் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அவருக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அவரை அடிக்க வச்சுருவாங்க. 22 of 15 அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பிரப்சிம்ரன் சிங்கும் வந்து இனிஷியலாக வந்து ஒரு 4 பால் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நல்லா ஆடிட்டார். ஸோ 17 balls-ல் 33 அடிச்சிருக்காரு, நீங்களே பார்க்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாஷ் இங்கிலீஷ் வந்து ஒரு நடுவில் ஒரு ப்ரில்லியண்ட்டான இன்னிங்ஸ் ஆடிருப்பார். 29 of 17. அவர் தான் வந்து மிடில் ஓவர்ஸ்லேயே கொஞ்சம் அடித்து ஆடினார். ஏன்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா யாருமே வந்து கொஞ்சம் அடித்தே ஆடலை. நீங்களே பார்க்குறீங்க ஸ்ட்ரைக் ரேட்ஸை. 170 அவர். மற்றவங்க பாருங்கள் 83, 93, 50, 125. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா T20 வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் வச்சு ஆடணும். ஆனால் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா சஷாங்க் சிங் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வந்து அவர் சொல்லுவார் என்னென்னா, பிச்சு வந்து கொஞ்சம் ஸ்லோவர் சைடில் தான் இருந்தது அண்டு ரிவர்ஸ் ஸ்விங்கும் பார்த்தாருன்னு சொன்னார் டெத்தில். சஷாங்க் சிங் நீங்கள் பார்க்குறீங்க, அவர் வந்து 31 of 33 அடிச்சிருக்காரு. ஸோ அவர் தான் இந்த இன்னிங்ஸ்லேயே மோஸ்ட் பால்ஸ் வேஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து மேபி அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இது கொஞ்சம் ஸ்லோவர் சைடில் தான் இருந்திருக்குன்ட்டு. ஆனால் ஸ்லோவர் சைடில் தான் இருந்த மாதிரி இருந்தது, ஏன்னா ஆர்சிபி இன்னிங்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. அண்டு பஞ்சாப் கிங்ஸ்க்கு எங்கே போச்சுன்னா வந்து அவங்க வந்து ரெகுலராக விக்கெட்ஸ் லூஸ் பண்ணுவாங்க. அவங்க பவர் பிளேயில் வந்து 62 for 1 இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 3 விக்கெட் வந்து டக்குன்னு விட்டுருவாங்க. இப்போது காட்டுற பாருங்கள், ஃபஸ்ட் விக்கெட் வந்து 42ல் போயிருக்கு. செகண்ட் விக்கெட் வந்து எப்போ போயிருக்குன்னு பாருங்கள், 6.1 overs போயிருக்கு. கரெக்டாக பவர் பிளே முடிஞ்சு அடுத்த பாலில் போயிருக்கு. 62 for 1 இருந்தாங்க, 6.1 வந்து 62 for 2 ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 68 to 76. அங்கே தான் வந்து உங்களோட கேம் போயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மிடில் ஓவர்ஸில் வந்து விக்கெட்ஸ் விட்டதுனால, இந்த 3 மெயின் விக்கெட்ஸ் விட்டதுனால வந்து கொஞ்சம் ரன்ஸ் கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜாஷ் இங்கிலீஷ் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி அதுக்கப்புறம் 112 அவுட் ஆவார் 14th ஓவரில். ஸோ அதுக்கப்புறமா வந்து மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அவுட் ஆவார், அது 2 பால் கழிச்சு. ஸோ அங்கேயும் வந்து கொஞ்சம் ஆடி இருக்கலாம் மேபி. ஸோ அதுதான் நீங்கள் அடுத்து இது பார்த்துடலாம். ஆர்சிபி போலிங். ஆர்சிபியில் வந்து புவனேஸ்வர் குமார் ஆஸ் யூஷுவல் எக்கனாமிக்கலாக போட்டிருக்காரு. அவர் ஆக்சுவலாக அவரும் ஹேசல்வுட்டும் ஆக்சுவலாக டெத்தில் வந்து சூப்பராக போட்டிருப்பாங்க. யாக்கஸை வந்து பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி அவங்க கிட்டேருந்து, அண்ட் எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை. ஸோ அதுக்கப்புறம் ரொமாரியோ ஷெஃபர்ட் வந்து ஒரு விக்கெட் எடுத்துருவார் ஃபர்ஸ்ட் ஓவரில், ஸ்ரேயாஸ் ஐயரோட விக்கெட்டு. அது ரொம்ப க்ரூஷியலான விக்கெட்டு, ஏன்னா அவர் நல்ல ஃபார்மில் இருந்திருக்காரு ஸ்ரேயாஸ் ஐயர். ஆனால் அடுத்த ஓவரில் வந்து அவர் அடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஓவர் கொடுக்கல. அண்ட் குருணால் பாண்டியா அவர் தான் வந்து பிக் ஆஃப் த பவுலர்ஸு. 4 overs 25 runs 2 wickets. அவர் எப்போவுமே வந்து நல்லா போட்டுகிட்டே இருக்கார் எல்லா மேட்ச்லேயும். ஸோ நல்ல ஃபார்மில் இருக்கார் இந்த சீசனில். சுயா சர்மா சர்ப்ரைசிங்லி போல்ட் வெல், பிகாஸ் லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்துருப்போம், இதே பஞ்சாப் கிங்ஸ் கூட தான் வந்து நிறையா ரன்ஸ் கொடுப்பாரு. ஸோ இந்த வாட்டி வந்து கொடுக்கல. 4 overs 26 for 2. அது என்னன்னு தெரில, ஆர்சிபிக்கு அவங்க ஹோம் கிரவுண்டில் வந்து ஜெயிக்க மாட்டுறாங்க, அவே கிரவுண்டில் தான் போய் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இதே டீமை தான் வந்து 2 நாள் முன்னாடி ஆடினாங்க, ஆனால் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் ஆடினாங்க, ஆனால் ஜெயிக்க முடியல. ஸோ இவங்க இப்போ வந்து பஞ்சாபோட ஹோம் கிரவுண்டில் ஆடும்போது ஜெயிச்சிருக்காங்க, அதுவும் ஈஸியாக. நம்ம அப்படியே வந்து இப்போது ஆர்சிபி பேட்டிங் பார்த்துடலாம். ஸோ ஃபுல் சால்ட் வந்து ஈஸியாகவே அவுட் ஆகிடுவார் ஃபஸ்ட் ஓவர்லேயே. அது வந்து ஏன்னா வந்து அவரை வந்து கிராம்ப் பண்ணிவிடுவாங்க. ஒரு பவுன்சர் போட்டு ஒரு ஹெட்டுக்கு ஒரு பவுன்சர் போடுவாங்க, தலைக்கு பவுன்சர் வரும். ஃபில் சால்ட் வந்து ஒரு புல் ஷாட் ஆட போவார், அதை எட்ஜ் வாங்கி கீப்பருக்கு போயிடும். ஜாஷ் இங்கிலீஷ் பிடிச்சிடுவார்.
ஸோ அடுத்து வந்து விராட் கோலி தான் நம்ம கிங்கு தான் வந்து அடிச்சு கொடுப்பாரு. 73/54 இன்னிங்ஸ் ஃபுல்லாக ஆடியிருப்பார். அவர் விக்கெட்டே விடக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து கொஞ்சம் பவர் பிளேயில் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா மிடில் ஓவர்ஸ்லேயும் டெத்லேயும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே ஆடிடுவார். ஆக்சுவலாக டெத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணுவார். ஆனால் மிடில் ஓவர்ஸில் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஒரு மாதிரி பவுண்ட்ரிஸ் அடிக்காமல் தான் ஆடுவார். நீங்களே பார்க்குறீங்க 7 4s ஒரு 6. அடுத்து தேவ்தத் படிக்கல் தான் ஆக்சுவலாக வந்து கேம் சேஞ்சரே இங்கே. ஏன்னா அவர் தான் வந்து மிடில் ஓவர்ஸில் வந்து ஸ்பின்னை வந்து அட்டாக் பண்ணுவார். யுசி சாவலோட ஃபர்ஸ்ட் பாலே வந்து அவர் 6 அடிப்பார். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவருக்கு வந்து ஒரு நல்ல மேட்சப் வேறு. ஏன்னா ஒரு லெக் ஸ்பின்னரு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வேறு போடுவாங்க அவங்க டீமில். இவர் ஹர்ப்ரீத் பிரார் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு அண்ட் யுசி சால் வந்து ஒரு லெக் ஸ்பின்னர். ஸோ அவருக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருந்தது ஸ்பின்னிங் இன்டு த பேட்ஸ்மேன்ன்றதுனால, லெஃப்ட் ஹேண்டர் இருந்ததுனால. ஸோ அது வந்து ஒரு நல்ல அட்டாக்கிங்கான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி சரி ஓகே இது வந்து நம்மளுக்கு ஈஸியான இது தான், ஏன்னா ஸ்பின்னிங் இன் தான், அதனால் வந்து நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அட்டாக் பண்ணி ஆடி இருக்காரு. 174 ஸ்ட்ரைக் ரேட்டில் 61/35 4 6 அடிச்சிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அண்ட் ரஜத் பட்டிடார் வந்து அவரும் வந்து ஒரு ரன் பால் இன்னிங்ஸில் அவுட் ஆகிட்டு போயிடுவார். சஹால் தான் விக்கெட் எடுத்திருப்பார். நல்ல விக்கெட் அது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா. அண்டு ஜிதேஷ் சர்மா வந்து அவர் கடைசியில் வந்து மேட்சை முடிச்சுட்டு போயிடுவார் விராட் கோலியோடு சேர்ந்து. ஒரு 6 அடிச்சிருப்பார். ஸோ அதுதான் இன்னிங்ஸு. அண்டு எக்ஸ்ட்ராஸ் அவ்வளோ கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு weight தான் கொடுத்துருக்காங்க, நீங்களே பார்க்குறீங்க. ஸோ 18.5 ஓவர்ஸில் வந்து முடிச்சிருக்காங்க மேட்சை. 159 for 3. மேபி வந்து விராட் கோலி வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடி இருக்கலாம். ஏன்னா 18.5 ஓவர்ஸில் முடிக்கிற கேம் கிடையாது இது. இது வந்து மேபி 1 ஓவர் முன்னாடி 2 ஓவர் முன்னாடி முடிச்சிருக்கலாம். விராட் கோலி கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடி இருந்தா. ஏன்னா நல்ல பிளாட்ஃபார்ம் இருந்தது அடிக்கிறதுக்கு. ஸோ அவர் வந்து ஒரு 40 பால்ஸில் தான் 50 அடிப்பார். ஸோ அது கொஞ்சம் ஸ்லோவாக ஆடின மாதிரி இருந்தது. ஏன்னா நெட் ரன் ரேட் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகும்னு தெரியாது கடைசியில். ஸோ அதனால் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இப்போவே வந்து அடிச்சிடணும். நீங்கள் நெக்ஸ்ட்டு மேட்ச் அதாவது மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா அதுதான் பண்ணியிருப்பாங்க மும்பை இந்தியன்ஸு. அப்படியே நம்ம பார்த்துடலாம் அடுத்த மேட்ச்சை. 38th மேட்ச் இது. ஸோ சிஎஸ்கே வந்து 176 for 5 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவங்க கொஞ்சம் மோசமாக தான் ஆடியிருப்பாங்க. நான் என்னென்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பவர் பிளேயில் வந்து 48 தான் அடிப்பாங்க. ஸோ 48 for 1 இருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு 2 ஓவர்ஸில் வந்து 8 runs தான் அடிச்சிருப்பாங்க. மேபி அது கொஞ்சம் அட்டாக்கிங்காக ஆடிருக்கலாமோன்னு தோணுது எனக்கு. ஷெய்க் ரஷீத் பார்க்குறீங்க, அவர் பவர் பிளே ஃபுல்லாக ஆடினார். 19 of 20 balls ஒரே ஒரு 4 தான் அடிச்சிருக்காரு. ஸோ அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா பவர் பிளேயில் வந்து மற்ற டீம்ஸ்லாம் வந்து பால் 1லேருந்தே வந்து பவுண்ட்ரிஸ் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ சிஎஸ்கே மட்டும் இப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா வந்து வேலைக்கு ஆகாதுன்னு தான் தோணுது. அண்ட் இந்த சீசனும் வந்து குவாலிஃபை ஆவாங்களான்னு தெரில. கொஞ்சம் கஷ்டம் தான், இப்போ ஹோப்ஸ் கம்மி தான். அடுத்து ரச்சின் ரவீந்திரா வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணுவார், ஆனால் அவருக்கு மாட்டவே மாட்டாது. அதுக்கப்புறம் ஒரு எட்ஜ் வாங்கி கீப்பர் கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். அண்டு ஆயுஷ் மத்துரே இவர் டெபியூட்டன், இவர் தான் வந்து அடிச்சிருப்பார். சின்ன பசங்க தான் வந்து அடிச்சுட்டு போகிறாங்க. நேற்றுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்க, ஒரு 14 வயசு பையன் வந்து ஃபர்ஸ்ட் பாலே 6 அடித்தார். இப்போ இவர் 17 வயசு 17 வயசு பையன் இவர். ஸோ இவர் வந்து 32 of 15. ஸோ 4 4 2 6 நல்லா அட்டாக்கிங்கான இன்டென்ட்டோட தான் ஆடிருப்பார் பால் 1லேருந்தே. ஸோ அந்த மாதிரி இன்டென்ட்டாக உள்ள பசங்க தான் வேணும் சிஎஸ்கேக்கு. அந்த மாதிரி ஆடினா தான் வந்து பவர் பிளேயில் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் வரும். அப்போ தான் வந்து இன்னிங்ஸ் போக போக வந்து ஆக்சலரேட் பண்ண முடியும். அண்டு ரவீந்திர ஜடேஜாவும் சிவம் டுபேவும் தான் வந்து ஃபுல் மிடில் ஓவர்ஸ் ஆடிருப்பாங்க. அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக ஆடிருப்பாங்க. ரன் பால் கீழே தான் ஆடிருப்பாங்க. 100 ஸ்ட்ரைக் ரேட் கீழே தான் ஆடிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு தூபேலாம் நான் பார்க்கும்போது வந்து 19 balls 16 runs அடிச்சிருந்தார். ஆனால் அதுக்கப்புறமா வந்து ஆக்சலரேட் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே. 53 of 35 அடிச்சிருக்காரு ஜடேஜா. அண்டு துபே வந்து 50 of 32. ஸோ 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்காங்க ரெண்டு பேரும். அண்டு தோனி வந்து ஒரு 4 ரன் அடிப்பார். அதுக்கப்புறம் பும்ராவோட லோ ஃபுல் டாஸில் வந்து ஸ்கொயர் லெக் கிட்ட கேட்ச் கொடுத்துருவார்.
அடுத்து ஓவர் 10 வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு 6 ஐ மீன் 4 அடிப்பார். ஸோ அது வந்து ஓகே. ஒரு 3 பால் தான் ஃபேஸ் பண்ணார். ஓகே. ஸோ டோட்டலாக வந்து 20 ஓவர்ஸில் வந்து 176 ஃபார் 5. மேபி அந்த பவர் பிளேயில் வந்து கொஞ்சம் அட்டாக்கிங்கான இன்டென்ட் காமிச்சு இவங்க 2 பேரும் ஆடிருந்தாங்கன்னா ஷேக் ரஷீதும் ரவீந்திராவும் மேபி 200 கிராஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த ஒன்கடே பிச்சில் வந்து ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக் இது. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஆயுஷ் முத்தரே வந்து சூப்பராக ஆடியிருப்பார். அது ஏன்னா வந்து நல்ல பேட்டிங் ட்ராக் இது, ஈஸியாக அடிக்கலாம், த்ரூ த லைன் அடிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் அவங்க பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறேன் பவர் பிளேயில். நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து அது பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. ஓகே, நம்ம அப்படியே தீபக் சார் ஐ மீன் இவங்களோட போலிங் பார்த்துடலாம். மும்பையோட போலிங். தீபக் சார் வந்து 4 ஓவர்ஸில் 32, 1 விக்கெட். அந்த 1 விக்கெட் வந்து இவரோட விக்கெட்டுங்க, ஆயுஷ் மத்துரையோட விக்கெட்டு. ஸோ அது வந்து கொஞ்சம் க்ரூஷியலான விக்கெட்டு. ஏன்னா அவர் கொஞ்சம் நல்லா ஆக்சலரேட் பண்ணி ஆட்டிருந்தார், அதை ஒரு ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ நல்ல விக்கெட் அது. அண்ட் போல்ட் வந்து இன்றைக்கி எக்ஸ்பென்சிவ் 10 ஓவர்ஸ் 10.75. அஸ்வினி குமார் அவர் தான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு. ஒரு விக்கெட் எடுத்தார் இவரோடது, ரச்சன் ரவீந்திராவோடது. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்தார். ஆனால் அதுக்கப்புறமா வந்து அடிச்சிட்டாங்க அவரை. ஆயுஷ் மத்துரையா தான் அடிப்பார். அண்டு செகண்ட் ஓவரில் வந்து டூபே அடிச்சிருவார், டூபேவும் ஜடேஜாவும். ஸோ மிச் சாண்டன் வந்து சூப்பராக போட்டிருப்பார். 3 ஓவர்ஸ் 14 ரன்ஸ் 1 விக்கெட்டு. பும்ரா ஆஸ் யூஷுவல் 4 ஓவர்ஸ் 25 ரன்ஸ் 2 விக்கெட்ஸ். ஸோ அவர் எப்போவுமே நல்லா தான் போடுவார், இன்றைக்கும் நல்லா தான் போட்டிருக்காரு. அதுதான் வில் ஜாக்ஸுக்கும் ஒரு ஓவர் வந்து கொடுத்துருவாங்க. அது ஏன்னா வந்து சிவம் டூபேவும் வந்து ரவீந்திர ஜடேஜாவும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடுவாங்க அந்த மிடில் ஓவர்ஸில். அதனால் வந்து ஒரு ஓவர் வந்து வில் ஜாக்ஸுக்கு கொடுத்து நாடன் கொடுத்துருவாரு. ஒரு ஸ்டீலுன்னு தான் சொல்லணும் ஒரு ஓவர். ஏன்னா அந்த ஓவர் அட்டாக் பண்ணியிருக்கலாம் மேபி. ஏன்னா அவர் வந்து ஒரு பார்ட் டைம் போலர் தான், அவரெல்லாம் போட மாட்டார். ஸோ அது வந்து ஒரு பேட் டிசிஷன் சொல்லலாம். சிஎஸ்கே கிட்டேருந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணியிருக்கலாம் அட்லீஸ்ட் வில் ஜாக்ஸையாவது. அடுத்து ஆக்சுவலாக வந்து டூபே வந்து கொஞ்சம் லேட்டாக ஆடின மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஜடேஜா முன்னாடி வந்தது வந்து எனக்கு பர்சனலாக வந்து தெரியல அது ஏன்ட்டு. ஏன்னா டூபே தான் வந்து கொஞ்சம் 6 ஹிட்டரு. ஸோ அவரை தான் வந்து நீங்கள் நிறைய பால்ஸ் ஃபேஸ் பண்ண வைக்கணும். அவருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பால்ஸ் ஃபேஸ் பண்ணுறாரோ அவ்வளோக்கு எவ்வளோ பவுண்டரிஸ் அடிப்பார். அண்ட் எஸ்பெஷலி வந்து அப்போது சாண்ட்னர் போட்டுட்டு இருந்தார். சாண்ட்னர் போட்டுட்டு இருக்கிறப்போ வந்து நீங்கள் டூபே இறக்கி இருந்தீங்கன்னா வந்து மேபி சாட்னர் அவுட் ஆஃப் தி அட்டாக் கொண்டு போயிருக்கலாம். அவர் வந்து நல்லா போட்டுருவார். அவர் 3 ஓவர்ஸ் போட்டு அண்ட் வில் ஜாக்ஸையும் வந்து ஒரு ஓவர் கொடுத்துருவாங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம் மேபி சிஎஸ்கே. அண்டு அடுத்து எம்ஐ இன்னிங்ஸ் பார்க்கலாம். எம்ஐ இன்னிங்ஸில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஈஸியாக முடிச்சிடுவாங்க. ரயன் ரிக்கல்டனும் ரோஹித் சர்மாவும் வந்து ஒரு சூப்பரான ஸ்டார்ட் கொடுப்பாங்க. நீங்களே பார்க்குறீங்க, 24 run 19, 3 4s 1 6. அப்படியே ஆப்போசிட் ஆஃப் சிஎஸ்கேன்னு சொல்லலாம். இவங்க வந்து 6 ஓவர்ஸில் வந்து 62 அடிப்பாங்க, 62 ஃபார் நோ லாஸ். ஸோ அதுதான் அதுலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேட்ச் வந்து மும்பை கையில் தான் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோயிங்காகவே அடிச்சிட்டாங்க. பார்க்குறீங்க, ரோஹித் சர்மா வந்து 76 of 45, 4 4s 6 6s. அந்த 6 6s தான் வந்து அங்கே மேட்ரு. ஏன்னா இந்த 6 ஹிட்டிங் அபிலிட்டி வந்து 1KDயில் வந்து ஈஸியாக அடிக்கலாம் 6s. ஏன்னா கொஞ்சம் சின்ன கிரவுண்டு தான். ஸோ ப்ளஸ் பேஸும் அந்த பேட் வர நல்லா வரும். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் வந்து 68 of 30, 6 4s 5 6s. அவர் வந்து ஃபுல்லாகவே பெருக்கிட்டு தான் இருந்தார். ஃபுல்லாக அந்த ஸ்வீப் ஷாட்ஸில் தான் வந்து மேக்ஸிமம் அவர் ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பார். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் நூர் அகமத் போட்டிருந்தா கூட வந்து அவர் தான் வந்து சிஎஸ்கேவோட பெஸ்ட் பவுலர் வேறு. ஆனாலும் வந்து நூர் அகமதையும் வந்து அடிச்சிருப்பார் சூரியகுமார் யாதவ். அந்த ஸ்வீப் ஷாட் தான் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயராக அடிக்கிறாரு, பேக்வர்ட் ஸ்கொயராக அடிக்கிறாரு. ஸோ அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி அகெயின்ஸ்ட் இவர் நூர் அகமத். ஏன்னா நீங்கள் நூர் அகமது வந்து ஷேப்பாக்கில் போட விட்டால் ஸ்வீப் அடிக்கிறது கஷ்டம் மேபி. ஆனால் 1KDயில் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே அடிக்கிறாரு சூரியகுமார் யாதவ். ஸோ நல்ல பேட்டிங். அண்ட் அப்படியே நம்ம சிஎஸ்கேவோட போலிங் பார்த்துடலாம். அதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஜடேஜா தான் ஒரே ஒரு விக்கெட் எடுப்பார், ரிக்கல்டனோடது. அது கூட வந்து ஒரு ஸ்லாக் ஸ்வீப் அடிப்பார், கேட்ச் பிடிச்சிடுவாங்க. அண்டு சிஎஸ்கேவோட ஓவரால் ஃபீல்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. இன் கம்பேரிசன் டு மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்டாப்ஸ் பண்ணியிருப்பாங்க,
நல்லாவே ஃபீல்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த அவங்க கிரவுண்ட் ஃபீல்டிங்லாம் வந்து சூப்பராக இருந்திருக்கும். நிறைய ஃபோர்ஸ்லாம் தடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இவங்க கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. சிஎஸ்கே அவங்க கொஞ்சம் மோசமாக இருந்தாங்க. கேட்ச் ட்ராப்ஸ்லாம் ஆச்சு. ஒரு 6லாம் வர விட்டார் கலீல் அஹ்மது. ஸோ அது மேபி தவிர்த்துருக்கலாம் சிஎஸ்கே. அதனால தான் வந்து இந்த 176 அந்த மும்பை இந்தியன்ஸ் வந்து அவங்களோட ஃபீல்டிங்னால தான் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா 10 ரன்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம். அண்ட் ஈஸியாக முடிச்சிட்டாங்க. 15.4 ஹவர்ஸ்லேயே முடிச்சிட்டாங்க. இல்லை பார்க்குறீங்க 15.4 ஹவர்ஸில் வந்து 177 அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஒன் சைடட் கேமாக தான் இருந்திருக்கு இன்றைக்கி. அண்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் ரோஹித் சர்மா சூப்பராக ஆடி இருக்காரு. ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் வேறு கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்டர்ஸ். ஆனால் நீங்கள் டோர்னமெண்ட் ப்ரோக்ரஸ் ஆக ஆக அவங்க கொஞ்சம் டேஞ்சரஸான டீமாக இருப்பாங்க. ஸோ டோர்னமெண்ட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். சரி, இப்போது இதோட முடிச்சுக்கலாம். நம்ம இப்போ டேபிள் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் டேபிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யார் யார் ஆடினா, ஆர்சிபி அண்ட் பஞ்சாப். ஆர்சிபி தேர்ட் பொசிஷனில் இருக்காங்க. இப்போது 8 கேம்ஸ் 5 wins 10 points. இப்போ அவங்களும் 10 points வந்துட்டாங்க. நல்ல நெட் ரன் ரேட்டில் இருக்காங்க 0.47. பஞ்சாப் கிங்ஸும் அதே தான், 8 games 5 wins 10 points. ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க நெட் ரன் ரேட்டில் 0.17. அண்ட் எம்ஐ அண்ட் சிஎஸ்கே. எம்ஐ வந்து பொசிஷன் 6 இப்போது இம்ப்ரூவ் ஆகிட்டு வராங்க. 8 games 4 wins 0.48. இந்த நெட் ரன் ரேட் தான் பார்க்கணும் நீங்கள். இது பார்த்தீங்கன்னா வந்து 0.48 இருக்குது. ஸோ நல்ல நெட் ரன் ரேட்டு. நீங்களே பார்க்குறீங்க வின் ரெக்கார்டை. இப்போது மோஸ்ட் ரீசன்ட் மேட்சஸில் 3 wins அந்த ட்ராட்டு. ஸோ நல்லா ஆடிட்டு வராங்க. நல்லா ஃபார்மில் இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். அண்டு சிஎஸ்கே வந்து கொஞ்சம் கவலைக்கிடமான நிலைமையில் தான் இருக்காங்க. 8 games வெறும் 2 wins தான். அண்டு நீங்கள் நெட் ரன் ரேட் பார்த்தீங்கனாலும் வந்து -1.39. ஸோ அவங்க தான் பாட்டம் ஆஃப் த டேபிள். அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களே அவங்க ட்ராக் ரெக்கார்ட் பார்க்குறீங்க. லாஸ் ஒரே ஒரு வின்னிங்க, நடுவில் மட்டும் எல்எஸ்ஜி கூட. அண்டு இப்போது இதான் ரீசெண்ட் மேட்ச்சு லாஸு. ஸோ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுதான் என்னோடய கருத்து. ஏன்னா அவங்க பேட்டிங்லேயும் வந்து கொஞ்சம் மோசமாக தான் ஆடுறாங்க. பவுலிங்கும் கொஞ்சம் மோசமாக போடுறாங்க. ஏன்னா இந்த மேட்ச் பார்க்குறப்போ வந்து பவுலிங்லேயும் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இல்லாத மாதிரி தான் இருந்தது. அது ஏன் தெரில. ஃபீல்டிங்லேயும் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சொதப்பினாங்க. ஸோ ஆல் 3 டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து அவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். அண்டு எனக்கு என்னமோ டெவான் கான்வே ஆடிருக்கலாமோன்னு தோணுது. அது என் பர்சனல் ஒப்பீனியன். மேபி ரவீந்திராவுக்கு பதிலாக ஆடிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ரவீந்திரா போலிங்கும் போட மாட்டார். மேபி அந்த போலிங்காக தான் வச்சுருக்காங்கன்னு நினச்சேன் நான். ஆனால் அவர் போலிங்கும் போட மாட்டார். அதுக்கு பதிலாக வந்து டெவான் கான்வே எடுத்துகிட்டு வரலாமோன்னு தோணுது எனக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பாய்.